கிளி அதிகமா பேசுது. அதால பறக்க முடிஞ்சாலும் அது பறக்க விரும்புறதில்ல. வசதியான கூண்டுல தங்குறதையே விரும்புது. தினமும் ஒரே விதமான உலர்ந்த விதைகளையும் கொட்டைகளையுமே சாப்பிடுது. அடிக்கடி கேட்ட வார்த்தைகளை பேசுது. சொன்ன வார்த்தைகளையே மறுபடி சொல்லுது. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறதிலேயே அது மகிழ்ச்சிய காணுது. ஆனா கழுகு வித்தியாசமானது. அது அவசியமில்லாத வேண்டாத காரியங்களை செய்யறதுல தன்னுடைய சக்தியை வீணாக்காது. பெரிய முயற்சிகளுக்காக தன்னுடைய சக்தியையும் வலிமையையும் சேமித்து வைக்கும். தனக்கு பழக்கமான வசதியான கூட்டை விட்டு வெளியேறுது. மலைகளுக்கு மேல உயரமா பறக்குது. தன்னுடைய பாதையை அடிக்கடி மாற்றுது. ரிஸ்க் எடுக்க அது அஞ்சறதே கிடையாது. புது அனுபவம் பெற புதிய பாதையை நோக்கி போகுது. ஆபத்து வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொண்டு மேற்கொள்ளுது. உயர உயர பறந்து புதிய பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சு புதிய சூழ்நிலைகளை நாடி போகுது. புதிய உணவை ருசிக்க விரும்புது. கிளிகளைப் போல தினமும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டு காலம் கழிக்க இது விரும்பாது. சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கும், கூண்டுக்குள் அடைபட்டிருக்கும் கிளிகளைப் போல நாம இருக்கக்கூடாது. கூண்டு வசதியாத்தானே இருக்குது, சாப்பாடும் நேரத்துக்கு நேரம் கிடைக்குது. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு பறந்து போய் இறைய தேடணும்னு நினைக்கிற கிளிய போல நாம இருக்கக்கூடாது. கழுக போல நம்ம குறிக்கோளை நோக்கி புயல் வந்தாலும் உயர உயர பறக்கணும். சவால்களை எதிர்கொண்டு அழகா செயல்படணும். சமுதாயத்தை நல்வழிப்படுத்த நாம ஏதாவது செஞ்சே தீரணுங்கிற உயர்ந்த குறிக்கோளோட வாழ்ந்து கழுகு மாதிரி அயராம நாம உயர உயர பறந்தோம்னா வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும். நாம உயரும்போது நம்மளை சுற்றியுள்ளவங்களும் உயருவாங்க. வேதாகமமும் இதத்தான் சொல்லுது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த உலகத்திலே பயங்கரமா சீட் பண்ண 2 பேர். நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி பார்த்திருப்போம். ஆனா 2001ல எந்த கேள்விக்குமே பதிலே தெரியாம 1 கோடி ரூபாய் வின் பண்ணிருக்காங்கன்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இவரு தப்பான ஆன்சரை சொல்றப்போ அவங்களோட மனைவி 2-3 வாட்டி இரும்புவாங்க. சோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியே 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தனும் 1 கோடி கூட உங்களுக்கு கொடுக்கல. நம்பர் 2 பீச்ல விளையாடிட்டு இருந்த மக்கள் ஒரு தடவை ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள ஒரு கல்லை வச்சுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த இந்த மீடியா ஏதோ ஒரு விண்கல் பூமியில வந்து விழுந்திருக்குன்னு மக்களை விபூதி அடிக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் பொய்ன்னு தெரிஞ்சு ஆடியன்ஸ் எல்லாம் கல்வி ஊத்திட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோல ஒருத்தர் தூங்குறதுக்காகவே ஒரு புது மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த மிஷினை வச்சு நீங்க ஜஸ்ட் லைட் லேம்பை இழுத்து விட்டீங்கன்னா போதும், பெட்டுக்கு பெட்ஷீட்டை போட்டு தலகாணியும் வச்சு அது மட்டும் இல்லாம கம்பளியும் அதுவே போட்டு விட்டுடும். இந்த உலகத்துல நம்ம தான் பெரிய சோம்பேறி நினைச்சிருந்தீங்க, நம்மளை விட ஒரு பெரிய சோம்பேறி ஒருத்தர் இருக்கான். அது அந்த வீடியோல தெரியற அவன் இல்ல, நான் தான். This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைமுக்கு வைக்கிறோமோ டைமுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.